அஞ்சலி அக்கா ஏன் தான் இவ்வளவு கண்மூடித்தனமா அந்த முரளி நம்புறாங்கன்னு தெரியல. நம்ம உண்மையை சொன்னா கூட அவங்க ஏத்துக்க மாட்டாங்க போலுக்கு. அவ்வளவு தூரம் அக்காவை ஏமாத்தி வச்சிருக்கான் அந்த முரளி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இந்த நேரத்துல அபி ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க ராகவ், உங்க உடம்புக்கு தான் ஏதாவது ஆக போகுது. அவனை பத்தி நம்ம பாத்துக்கலாம். அவனை பத்தி ஏதாவது ஒரு ஆதாரம் நம்ம கைக்கு கிடைக்கத்தான் போகுது. அப்ப வந்து அஞ்சலி அக்காவுக்கும் தெரிய வரும், இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கும் அவனை பத்தின உண்மை தெரிய வரும். கண்டிப்பா எனக்கே இருந்தாலும் அவன் ஏதாவது ஒரு ஆதாரத்தை விட்டு வைக்க மாட்டானா? அவ்வளவு புத்திசாலித்தனமாவா அவன் எல்லாத்தையும் செய்ய போறான்? அதாவது ஏதாவது ஒரு ஆதாரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க. அந்த சங்கர் அவன் வந்து ஹோமாலதான் இருக்கான், அவனுக்கு சுயநனவு வந்துச்சுன்னா அவன் மூலமா ஏதாவது ஆதாரம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க. ஆமா அபி, நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி மட்டும் கடைசி நேரத்துல வராம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவன் வாயில உண்மை உளறி இருப்பான். அஞ்சலி அக்கா வந்ததுனால எஸ்கேப் ஆயிட்டான் கடைசியில ஒரு டிராமா போட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமாங்க, எங்க வீட்டுல உள்ளவங்களையும் நம்ப வச்சு ஏமாத்தினா இங்க உள்ளவங்களையும் அவன் நல்லவன் சொல்லி நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் அவன் பதில் சொல்லியே ஆகணும். கண்டிப்பா கடவுள் ஒரு நாள் இவனுக்கு தக்க பதில் அடி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த முரளி மேல இந்த வீட்டுல உள்ளவங்க வச்சிருக்க நம்பிக்கையெல்லாம் உடைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க. ஆமா ராகவ், நீ சொல்றதும் கரெக்ட் தான், அந்த மாதிரி ஏதாவது நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படின்னா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.